பொதுவா மனைவிகளுக்கு ஏன் கணவனுடைய குடும்பத்தை பிடிக்க மாட்டேங்குது? அது மட்டும் இல்லாத மெயினா சொல்ல போனோம்னா, கணவனுடைய நண்பர்கள ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நெறைய நண்பர்கள் அந்த ஆணுக்கு இருக்கும், கணவனுக்கு இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயி, ஒரு காலத்துக்கு மேல நண்பர்களே இல்லாத ஆட்களும் இருக்காங்க. சில பேரு ரோட்ல பார்க்கும்போதோ, ஏதாவது நல்ல ஒரு நிகழ்ச்சியில பார்க்கும்போதோ, "நல்லா இருக்கியா? வணக்கம், வரேன்" அப்படின்னு பார்த்துட்டு, பேசிட்டு அப்படியே போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இது பொதுவா நெறைய பேர் வீடுகள்ல இருக்கு. ஆனா, மனைவிகளுக்கு ஆண்களுடைய நண்பர்களை பிடிப்பதில்லை. காரணம், அவர்களுடைய உரிமை. கணவன் தனக்கு மட்டும் தான்ங்கிறத நினைக்கிறாங்க. அன்பா இருக்கட்டும், அரவணைப்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்கள ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களும் முதல் இடத்துல நான் தான் இருக்கணும், என்கிட்ட தான் சொல்லணும், எனக்கு தான் முதலிடம்னு நினைக்கிறாங்க. இது ஒரு விதமான பொசசிவ்னஸ்ன்னு சொல்லலாம். அப்ப அந்த கணவன் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, தன்னை விட நண்பர்கள் முக்கியமா அவங்களுடைய பார்வையில தோணுது. ஆனா உண்மையா சொல்லப்போனா, ஆண்கள் வெளியில போகும்போது, நண்பர்களோட பேசும்போது, சில நேரங்கள்ல மனசு விட்டு பேசுறது, தனக்குள்ள இருக்கக்கூடிய பாரத்தை அவங்க குறைக்குது. நான் நெறைய பேர்ட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சில நேரங்கள்ல எனக்குன்னு சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போது என்னுடைய மனவாளி, மனபாரங்கள் ஏதோ ஒண்ணு அவன் ஒரு கஷ்டத்த சொல்வான். நான் ஒரு நல்ல விஷயங்கள சொல்லுவேன். 2 பேருக்குள்ள ஷேரிங் பண்ணும்போது, ஏதோ ஒரு 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 ரிலாக்ஸா நான் ஃபீல் பண்றேன்னு. பட் இன்னைக்கு நெறைய பேத்துக்கு அது இல்ல. காரணம் என்னன்னா, கணவனுடைய நண்பர்களை மனைவிக்கு பிடிக்காததால், கணவனும் அந்த நண்பர்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுர்றாரு. மனைவிக்கு இது ஒரு பொசசிவ்னஸ். ஆனா கணவனுக்கு என் நண்பர்களை என் மனைவிக்கு பிடிக்கலங்கக்கூடிய ஒரு கோபம். இதுல 2 பேத்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். என்னன்னா, என்னதான் கணவனுக்கு நண்பர்களை பிடித்தாலும், மனைவிக்கு அப்புறம் தான். நீங்களே யோசிங்களேன். உங்களுக்கு கணவர் வீட்ட விட்டு வெளியில வேலைக்கு போயிருவாரு. நீங்க வீட்ல இருக்கும்போது, உங்க ஃப்ரெண்டுக்கோ, உங்க அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ யாருக்காவது ஃபோன் அடிச்சு இந்த மாரி நடந்துச்சு, அந்த மாரி நடந்துச்சுன்னு உங்களுடைய சந்தோஷங்களையும், சுக துக்கங்களையும் நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க. அது சரின்னா, ஆண்கள் அவர்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்றதுலயும் தவறு கிடையாது. உங்களுக்கானவர் தான், உங்களுக்கு மட்டும் தான் முழு உரிமை உண்டு. ஆனால் அவர்களுடைய மனச்சுமைகளையும், அவர்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு அவருக்கு ஒரு ஆள் இல்லைன்னா, அது ஒரு மன இறுக்கமா மாறி போயிடும். அதனால நீங்கள் புரிந்து கொண்டு அதை சரி செய்து கொண்டால், அவர்களும் நல்லா இருக்கலாம், நீங்களும் நல்லா இருக்க முடியும்.